சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, அகல்யா எங்கம்மா இருக்கா? அகல்யா, அகல்யா, வாடி வா. அக்கா அகல்யா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொன்னா இல்லையா? ஏன் ஊத்தல நீ? செடிலாம் எப்படி வாடி போயிருக்குன்னு தெரியுமா? என்ன கண்ண கண்ண சிமிட்ற? இப்படி எல்லாம் பண்ணா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? இன்னைக்கு உனக்கு அடி கன்ஃபார்ம். ஆமா, இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் டி. பாரு, அம்மாவே சொல்லிட்டாங்க பாரு. இப்போன்னு பார்த்து உன் அடிக்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, நீங்க ரெடியாவே பூரி கட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க, இத வச்சு அகல்யாவுக்கு ஒரு அடி போடுறேன். கொடுங்கம்மா. ஏறு, நீ அகல்யாக்கு ஒரு அடி போடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு எத்தனை அடி போடுறது? என்னம்மா? என்னடி அம்மா? உன் மோதிரத்தை கழட்டி அந்த வாசுகி கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட தொலைஞ்சு போயிடுச்சுன்னு பொய்ய சொல்லிட்டு இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னதோ வாடிய பயிர கண்ட வள்ளலார் பேத்தி மாதிரி என்கிட்ட ஓவரா நடிச்சு டிராமா போட்டுட்டு இருக்கியா நீ? மா, என்னம்மா சொல்றீங்க? மோதிரத்தை நான் வாசுகி அக்காவுக்கு கழட்டி கொடுத்தனா? யாருமா சொன்னது? டேய் டேய், நீ சொன்னியா? அகல்யா, நீ சொன்னியா? ஏய் இல்ல அக்கா, நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க. என்ன நடந்ததுன்னு அவளே சொல்லட்டும். என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. மா, அந்த மோதிரம் நான் மார்க்கெட் போனப்போ தொலைஞ்சு போச்சுமா. மோதிரம் எங்க தொலைஞ்சு போச்சு? மார்க்கெட் போனப்ப தொலைஞ்சு போச்சா? அன்னைக்கு என்ன போய் சொல்லி சமாளிச்சுன்னு தெரியலையே. என்னடி, என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, மார்க்கெட் போறப்பதாம்மா மோதிரம் தொலைஞ்சிச்சு. அப்படியா? ஆமாமா. அம்மா, என்னம்மா? இல்லம்மா, போடா அந்த பக்கம். அம்மா அம்மா, ஏய், ரெண்டு பேரும் நடுவுல வந்தீங்க, ரெண்டு பேரும் மண்டைய உடைச்சிருவேன். போ. என்ன? ஏய், அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன கதை விட்டுன்னு மறந்து போச்சுல உனக்கு? உன் ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு போயிருந்தப்போ தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன. ஆமாமா, யோ மறந்தே போயிட்டேம்மா. நான் என் ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு போனப்பதான் அந்த மோதிரமே காணாம போச்சு. நானும் பிரியாவும் அவங்க வீடு பூரா தேடி பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லம்மா. ஓ, அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அவ்ளோ தேடியும் கிடைக்காத மோதிரம் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு பாரு. வாசுகி கிட்ட இந்த மோதிரத்தை நீ கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் பொய்யா சொல்லி சமாளிக்கிறேனா? உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும்? அம்மா, நான் எனக்காக பொய் சொல்லலம்மா. நான் உண்மைய சொன்னா நீங்க வாசுகி அக்காவோட சண்டை போடுவீங்கன்னு தான் பொய் சொன்னேன். பேசாத. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுற. என்னம்மா? இருமா. ஏய், விடுங்க. என்ன அக்கா ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, இந்த ஒரு வாட்டி விட்டுற. இல்லடி, உனக்கு தெரியாது. இவ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கா. விடுங்க என்ன ரெண்டு பேரும். விடுங்க. அவங்க கிட்ட நான் பொய் சொன்னது தப்புதான். அதுக்கு அம்மா என்ன அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். இல்லக்கா, நீ சும்மா இரு. அம்மா, சும்மா இரும்மா. அம்மா, அம்மா விடுங்க சொல்றல. உன்னை நான் அடிக்க போறதில்ல. ஏன்னா அடி வாங்கி உனக்கு உடம்பே மறுத்து போச்சு. அதனாலதான் சூடு போட்டேன், அதுவும் உனக்கு மறுத்து போச்சு. பொய் சொல்றத நிறுத்த மாட்டேங்கிறியே. இனி நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை இல்ல, இந்த வாயை என்கிட்ட பொய் சொல்லவே பயப்படணும். இரு, இன்னைக்கு உனக்கு இருக்குடி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னையோட உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அக்கா அக்கா, அம்மா உள்ள போயிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலக்கா. நீ உடனே அப்பாக்கு போன் பண்ணி வர சொல்லுக்கா. இல்லக்கா, அப்பாக்கு போன் பண்ணாலும் வேலைக்கு ஆகுது. வாக்கா, நம்மளே கடைக்கு போயிட்டு அப்பா கூட்டு வந்தலாம். வா வா. விடுச்சகா, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. அம்மா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இது அப்பாக்கு தெரியக்கூடாது. என்னக்கா நீ?
உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை இதுதான். அம்மா என்னம்மா இது பச்சை மிளகா? இத வச்சு அக்காக்கு என்னம்மா தண்டனை கொடுக்க போற? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இவ என்கிட்ட பொய் பொய்யா சொன்னதுக்கு தண்டனையா இந்த 10 பச்சை மிளகாய இவ கடிச்சே சாப்பிடணும். என்ன பாக்குற? அப்படி மாமா அம்மா வேணாம்மா. பச்சை மிளகாய எப்படிமா சாப்பிடுறது? இனிமே நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. யார்கிட்ட என்ன கொடுத்தாலும் நான் உங்ககிட்ட உடனே வந்து உண்மையை சொல்லிடுறேம்மா. பச்சை மிளகா மட்டும் வேணாம்மா ப்ளீஸ்மா. முடியாது. நீ என்ன கெஞ்சினாலும் என் மனசு மாறாது. நீ இந்த பச்சை மிளகாய தின்னுதான் ஆகணும். அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா கொடுத்த மோதிரத்தை தான் வாசுகி அக்கா திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னம்மா? ஆமாமா அக்கா பாவம் விட்டுருமா. ஏய், இப்ப நீ இந்த 10 பச்சை மிளகாய சாப்பிட போறியா இல்லையா? அம்மா வேணாம்மா, சொன்னா கேளுமா. என்ன நீ கேக்குறதெல்லாம் அவ வாங்கி குடுக்கறாங்கிறதுக்காக ஓவரா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? வாயை மூடிட்டு என்ன என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிட போறியா இல்லையா? உருப்படாதவளே. அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துமா ப்ளீஸ்மா. இது வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ண கால் பண்ண அந்த 450 இப்ப என்ன காப்பாத்த கால் பண்ணிருக்கான். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா இந்த போனை பேசிட்டு அதுக்கப்புறமா மிளகா சாப்பிடுறேன். யாரு உன் ஃப்ரெண்ட் பிரியா தானே? ஆமா ஆமா ஆமாமா. அம்மா